பொள்ளாச்சியிலிருந்து பீர் முகமது கேட்டிருக்காரு. என்ன கொஸ்டின்னா, நான் சென்னையில் 7 லட்சம் முதலீட்டில் உணவகம் வைக்க முடிவெடுத்துள்ளேன். ஆனால் இங்கு கடைகள் அதிக வாடகையில் கிடைக்கின்றன. எனக்கு வாடகையும் குறைவாக வேண்டும், அதே சமயம் லாபம் உறுதியாக கிடைக்க வேண்டும். அப்படி ஒரு இடத்தை நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? பொதுவாக உணவகம் என்பதை நம்ம துவங்கும்பொழுது டெஃபினட்டாக நல்ல ஒரு மேன் பவர், அதாவது அந்த சமையல் செய்கின்ற மேன் பவர் மற்றும் அதை விரும்பி சாப்பிடுகின்ற மக்களும் இருக்கின்ற ஒரு இடத்தில் மட்டுமே இந்த மாதிரி இவ்வாறு ஒரு உணவகத்தை துவங்க வேண்டும். தற்போது ஈட்டிங் அவுட், அதாவது வெளியே சென்று உணவு சாப்பிடுவதுன்றது சிட்டி லைஃப்பில் ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கிறது. ஸோ டெஃபினட்டாக பெரிய அளவில் உணவகங்கள் என்பது சிட்டி பூராக நம்ம பார்க்கின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் அல்லது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறோம். ஹவெவர், நீங்கள் குறைந்த வாடகையில் ஒரு உணவகம் துவங்க தேவை என்றது நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் அவுட் ஆஃப் த சிட்டி அல்லது கொஞ்சம் அவே ஃப்ரம் தி மெயின் சிட்டி, அதாவது ப்ரைமரி லொக்கேஷன்ஸ் இல்லாமல் சரௌண்டிங் க்ரோயிங் நெய்பர்ஹுட்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்து செய்யுமானால் டெஃபினட்டாக நல்ல லாபத்தை பெற முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் செங்கல்பட், ஃபார் இன்ஸ்டன்ஸ் அரக்கோணம், காஞ்சிபுரம், வெள்ளூர், இந்த மாதிரி இடங்களில் டெஃபினட்டாக உணவகத்தை துவங்கிவிட்டால் டெஃபினட்டாக நல்ல லாபத்தை பெற முடியும் என்றது என்னோட யோசனையாக இருக்கும்.